வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே கர்த்தன் இயேசு பார். கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே கர்த்தன் இயேசு பார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலையே கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் மறுபடியும் கூடுவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நான் 1000 கோடி துதிகளை செலுத்தி இன்றைக்கும் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் எழுதிய ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் கடந்து போகும்படியாக நிற்கலாம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கு எழுதிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஒரு நிமிடம் நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வருவோமானால், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சிந்தை இன்னது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்களும், ஒவ்வொரு மனுஷனுடைய நோக்கமும், அல்லது ஒரு விசுவாசியினுடைய எண்ணம் அல்லது ஒரு விசுவாசியினுடைய சிந்தை, இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஊழியக்காரர்களுடைய நிலை, ஊழியக்காரர்களுடைய சிந்தையே கூட சுகம், ஆரோக்கியம், பலன், ஆசீர்வாதம், நமக்கு தேவையான காரியங்களை அவர் தருவார். நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் வந்துருங்க, இந்த நோய் சரியாயிரும், நீங்கள் வந்துருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு மாறும். இப்படி சொல்லியே விசுவாசியினுடைய இருதயத்திற்குள் தேவனுடைய சிந்தையையும் தேவனுடைய நோக்கத்தையும் சொல்லி கொடுக்காமலும், தேவனுடைய சிந்தையை குறித்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களை விட்டு விடாமலும் இருப்பதால் தேவனுடைய முழுமையான சிந்தை என்னதென்று அறிந்து கொள்ள முடியாமலே தேவ ஜனங்கள் இன்றைக்கு தவிக்கிறார்கள். தேவனுடைய நோக்கம் ஒன்று, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுமையான நோக்கம். அந்த மனிதன் ரட்சிக்கப்படுதல் என்றால் அவன் நரகத்தின் வேதனைக்கு தப்பி தன்னோடு கூட தெய்வீக ராஜ்யத்திலே அவன் பிரவேசித்து தன்னோடு கூட அவன் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சிந்தை, தேவனுடைய நோக்கம். இந்த தேவனுடைய நோக்கத்தை முழுமையாய் மனிதன் சொல்லிக் கொடுக்காததால் அவனுடைய நோக்கங்கள், அவர்கள் சிந்தைகள் எல்லாம் சில காலம் தேவ சமூகத்திற்கு, சில காலம் தேவ சமூகத்திற்கு, சில காலம் தேவனுடைய பார்வைக்கு, சில காலம் ஆலயத்திற்கு, சில காலம் கர்த்தரை தேடுவதற்கு, அதற்கு பின்பு தங்களுடைய நிலை மாறின உடனே அப்படியே புரண்டு வெளிப்பட்டு போகிறார்கள். இதற்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம், இதற்குள்ள ஒரு மிகப்பெரிய காரியமே முழுமை என்பது தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் இருப்பது. நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தீர்க்கமாய் எழுதிய ஒரு சம்பவத்தை நாம் அறிய முடியும். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் விரும்புகிறார். அதற்காகவே அவர் தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள், வியாக்கியானங்கள், ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று எழும்ப பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் எழும்ப பண்ணுவதற்குள்ள ஒரே ஒரு காரியம், மனிதன் ரட்சிப்பை அடைய வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இதுதான் தேவனுடைய முழுமையான நோக்கம். நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய தனித்த நேரத்தில் நீங்கள் அவரை குறித்து ஆழமாய் சிந்தியுங்கள். அதற்குள் ஏதாகிலும் காரியங்கள் இருக்குமானால் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே என்று நோக்கி பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற பக்தி விசுவாச மார்க்கத்தில் முதலாய் விசுவாசிக்கிறவனுக்கு ஞானஸ்நானமே வேண்டாம் என்கிற ஒரு நிலை உண்டானது. தெளித்தால் போதும், அவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய சடங்குபடி செய்தால் போதும் என்கிற ஒரு கோணத்திற்குள் போன மக்கள் அதற்கு பின்பு நடந்த சம்பவத்தை எண்ணி பாருங்கள். காலம் கடந்து போக பரிசுத்தாவின் அபிஷேகமும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்பு
போதும், சாதாரணமாய் நின்றால் போதும். ஆண்டவர் உன்னிடத்தில் பேசினாரா? உனக்கு அதை சொன்னாரா? உனக்கு எப்படி அது தெரியும்? இந்த வசனத்திற்கு இன்னொரு வசனத்தை பார். அப்படி சுட்டி காட்ட தொடங்கி இன்றைக்கு கிறிஸ்தவத்தை முழுமையாய் அடியோடு வேரோடு பிடுங்குவதற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தாரோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன். தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தாரோடும் சேர்ந்து பயபக்தியாய் வாழ்ந்த மனிதன். இதிலேயே நமக்குள்ள கிறிஸ்தவம் இன்னதென்று வெளிப்படும். நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கை அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை பாருங்கள். அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் ஒரு காரியத்தில் இருப்பார். குடும்பம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் அதுதான் ஆராதனை இருக்கு. அதுவும் இந்த வியாபாரம் நடத்துகிற தனிப்பட்ட முறையில் வியாபாரம் நடத்துகிற பெரிய விசுவாசிகளை எண்ணிப்பார்கள். பரம்பரையாய் பேசுவார்கள். வேதம் முழுவதும் அவர்களுக்கு சொல்வார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஊழியக்காரருக்கு தெரியாததெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அது சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இதை புரட்டிப்பார், அதை பிரட்டிப்பார், இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த கோணங்கள் அவர்களுக்கு, இந்த வாரம் நீ ஆராதனைக்கு போ, அடுத்த வாரம் நான் போறேன், வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது. இந்த காரியத்துக்கு செவிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை பெரிதுபடுத்தவும் நமக்குள்ளே ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதை நம் இப்பொழுது தொட வேண்டாம். அந்த காரியமே நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையான ஒரு சம்பவம், தன் குடும்பத்தாரோடு பயபக்தி உள்ள ஒரு மனிதன். நீங்கள் ரெண்டையும் அப்படியே பாருங்கள். தான தர்மம் செய்வதிலே ரொம்ப சாதாரண மனிதன். அதோடு அவரை குறித்து எழுதியிருக்கிறது அருமையான ஒரு வேதபாகம். இந்த வேதபாகம் அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். எந்த தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். யாருக்காக ஜெபித்திருக்கலாம்? ஒருவேளை தன் உறவுக்காக, தன் சொந்தங்களுக்காக, இந்த பூமியில் நடக்கிற காரியங்களுக்காக, கேள்விப்படுகிற உபாதைகளுக்காக, கேள்விப்படுகிற நெருக்கங்களுக்காக, வருகிற வியாதிக்காக, அல்லது மனிதன் கொடூரமாய் இன்னொருவனை அவன் தாக்குகிற இந்த தன்மைக்காக அவர் ஒருவேளை கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஒரு பெரிய அதிகாரி. இந்த அதிகாரி இவ்வளவு கவனமாய் தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு காலம் என்றால் தேவன் எப்படியோ இவர் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இவரை குறித்து சரித்திரத்தில் ரோமர் என்றுதான் எழுதியிருக்கிறது. இத்தாலியா பட்டாளத்திலே அதிகாரியாக இருந்திருக்கிறார். அவரை சேர்ந்தவர்களாகிறார். ஒரு யூதன் அல்லாத ஒரு மனிதன் அல்லது இஸ்ரவேலன் அல்லாத ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு குடும்பத்தையும் அதே பயபக்தியில் நடத்தி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பக்திமானாய் இருந்திருக்கிறார். இத்தனை பெரிய பக்திமான், அவருக்கு ஒரு நாள் தேவன் தரிசனம் கொடுக்கிறார். நீங்கள் இப்பொழுது இந்த வேத வசனத்தை பகுத்து அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுக்கிற தேவன், நீ ரொம்ப ஜெபிக்கிறப்பா, நீ ரொம்ப பாடுற, உன்னுடைய தாளந்துகள் அதிகம், உனக்கு கொடுக்கறதெல்லாம் அள்ளி நீ இறைக்கிற, நீ எங்கெங்கெல்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தது, நீ ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், நீ அள்ளி கொடுத்ததை எல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் அதை சொல்லலை. நீ யாரை கொடுத்திருக்கிறா எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அவர் ஒரு காரியத்தையும் கேட்கல. அவர் நின்ற உடனே சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன், உன் ஜெபத்தை ரொம்ப கேட்டேன், நீ வேண்டிக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்டேன். ஆனால் ஒன்று, இதுவரைக்கும் நீ பயபக்தி தேவனுக்கு பயந்திருக்கிற, உன் குடும்பத்தோடு பக்திமானா இருக்கிற, உன்னுடைய காரியத்திலெல்லாம் நீ கருத்தாய் இருக்கிறாய், நல்லா ஜெபிக்கிறப்பா, நல்லா ஜெபிக்கிற. நீ ஜெபிக்கிறதுக்காகவே உனக்கு தனி சிங்காசனம் போட்டு பரலோகத்தில் கூட்டிட்டு போய் உன்னை உட்கார வைத்து உன்னை எல்லாருக்கும் முன்பாக நான் கனம் பண்ணுவேன் சொல்லலை. நீ ஒன்று செய்ய, இதெல்லாம் செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு வேறு மாதிரி எல்லாம் வியாக்கியானம் பண்ணுவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. எங்கு கவனியுங்க. அவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம், உன்னை தேடி வந்ததற்கு காரணம், நீ ரட்சிக்கப்படுகிறதற்கு வழி காட்டும்படியாய் வந்தேன். நீ எந்த தேவனை நம்புகிறாயோ அந்த தேவன் தமது மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் உனக்காக தன் ரத்தத்தை சிந்தினார். அவர் உன்னை மீட்டெடுக்கும்படி ஒரு விளக்கரையம் செய்திருக்கிறார். இந்த விளக்கரையம் உனக்காகவும் செய்யப்பட்டபடியால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். அதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒன்று, அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்குள்ளாக அடக்கப்பட்ட சம்பவத்தை
நீங்களும் உட்கார்ந்து சிந்திக்க தொடங்கினாலே எந்த காரியத்திற்கும் நம்முடைய செவியை சாய்க்க மாட்டோம். அது நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டிய ஒரு காரியம். யார் என்ன உபதேசம் பண்ணினாலும் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். இந்த வார்த்தைக்கு நாம் இடம் தர மாட்டோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படு. ரட்சிப்புக்குள் அடங்கிய விசேஷம் என்ன? ஒன்று ஞானஸ்நானம் எடுத்துக்க, அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள். இந்த ரெண்டும் அதற்குள் அடங்கிதான் நான் உன்னை ரட்சிக்கப்பட வைக்க வந்திருக்கிறேன். அதனுடைய காரியம் உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்குறேன், கேளு. உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ நேர இன்ன இடத்திற்கு ஆள் அனுப்பு. அங்கே பேதுருன்னு சொல்லியிருப்பார், சீமோன் என்கிற மறுபேர் கொண்ட பேதுரு ஒருத்தர் இருப்பார். அந்த பேதுருவை கூட்டிட்டு வந்து உன் வீட்டில் உட்கார வை. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின்படி செய். ஒரு ஆலோசனை கொடுக்க வந்தார். நீங்க இப்ப கவனிங்க. ஏறக்குறைய அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்களோடு பேசும் பொழுது, தேவன் அவர்களோடு செய்யும் பொழுது, ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருந்து எடுத்து கொள்ளப்பட்ட நாள் முதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்னிமயமான நாவுகள் இறங்கி அவர்களை நிறைத்திருந்த காலம். இந்த காலத்தில் ஏறக்குறைய 18 இனத்தை சேர்ந்தவர்கள், நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம். இவர்கள் கூடி இருக்கிற நேரத்தில் 12 பேரோடு கூட 120 பேர் நின்று அவர்கள் பேசுகிற வார்த்தை இவர்கள் ஜென்ம பாஷையில் என்று பேசிக்கொண்டார்கள். இந்த காரியம் ஒரு மூலையில் நடந்ததல்ல. இந்த காரியத்தை குறித்து இந்த அதிகாரிக்கு ஒருவேளை தெரியுமோ தெரியாதோ, அதே அப்படியே வாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நேர்த்தியான சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியும். 2 காலும் முடமான ஒரு மனிதனை அலங்கார வாசல் அருகே பேதுருவும் யோவானும் எழுந்து நடக்க வைக்கிறார்கள். அவன் குதித்தெழுந்து நின்று நடக்கிறான். இந்த பட்டாளத்தில் இருக்கிற இந்த அதிகாரி எதை கேள்விப்பட்டிருக்கலாமோ என்று யோசியுங்கள். அடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த வேத வசனத்தோடு கூட நெருங்கி வாருங்கள். ஒவ்வொரு சம்பவங்களாய் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்படுகிறார். இது வெளிப்பட்ட பெரிய காரியம். இந்த சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமானது, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரிடத்திலும் நிருபங்களை கேட்டு வாங்கி எல்லா இடங்களிலும் சென்று அங்குள்ள கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அடிக்கவும் கொலை செய்யவும் காவலில் போடவும் உத்தரவு பெறுகிறார். இந்த உத்தரவு எந்த நாட்டு வரைக்கும் கூட போயிருக்கலாம். இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிற நாட்டு வரைக்கும் கூட அவருக்கு அதிகாரம் இருக்கலாம். அது எழுதப்படாத காரியம். இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த அதிகாரி கேள்விப்பட்டிருப்பாரோ இல்லையோ. அதே சமயத்தில் தேவன் தான் என்று இவர் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் தேவன் தமது குமாரனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்கிற இந்த சம்பவமும் அறிவிக்கப்பட்டது, வெளியரங்கமாய் அறிவிக்கப்பட்டது. யோவான் காவலில் வைக்கப்பட்டார், சிறைச்சேதம் பண்ணப்பட்டது, பகிரங்கமானது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது, பகிரங்கமானது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளப்பட்டது, பகிரங்கமானது. இவைகளை எல்லாம் அறிந்தும் இந்த மனிதனுடைய நிலைமை, தேவபக்தியுள்ளவராய் மாத்திரம் நிற்கிறான். கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் கவனமாய் பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவபக்தி உள்ளவனாய் மாத்திரம் நிற்கிறான். தனக்கு ஒரு தேவபக்தி இருக்கிறது, தன் குடும்பத்திற்கும் தெய்வபக்தி இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். தேவபக்தி இருக்கிறது, குடும்பத்தோடு பயந்து வாழ்கிறார்கள், தான தர்மம் செய்கிறான். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். இத்தனை தன்மைகள், இத்தனை நற்பண்புகள், இத்தனை நல்ல காரியம், இத்தனை விதமான சூழ்நிலைகள் இருந்தும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என்னோடு கூட இப்பொழுது தேவ சமூகத்தை நாட வேண்டும் என்று விரும்பி இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆழமான காரியத்தை சிந்தியுங்கள். இத்தனை இருந்தும் ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவம் இல்லாததால், ரட்சிப்பை காண்பிக்கும்படி மாத்திரமே இந்த வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பு அடைவதற்காகவே தேவன் தரிசனம் கொடுக்கிறார், தேவன் சொப்பனம் கொடுக்கிறார். இன்றைக்கு கவனியுங்கள், எத்தனை பெரிய ஊழியர்கள் தண்ணீர்ல முழுகல, எத்தனை பெரிய ஊழியர்களுக்கு அபிஷேகத்தின் தன்மை தெரியாது, எத்தனை பெரிய ஊழியர்களுக்கு கர்த்தருடைய மகிமையின் எங்கோ ஏதோ ஒன்று. நான் அவர் சொல்லி கேட்டேன், அவரே சொல்லிவிட்டார், இவரே சொல்லிவிட்டார். ஐயா,
எனக்காக ஜீவன் கொடுக்க வந்தவர் சொன்னது என் கையில் இருக்க, அவருக்கு பின்பு 1000 பேர் சொன்னாலும், அவருக்கு பின்பு எத்தனை கோடி பேர் தான் எழுதி வைத்தாலும், தேவகுமாரனுடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி மனுஷர்கள் சொல்லுகிற, ஞானிகள் சொல்லுகிற காரியங்கள் எப்படி மேன்மையாகும் என்று யோசிக்கிறதில்லை. அவர் அன்றைக்கு சொல்லிவிட்டார், அவரே சொல்லிவிட்டார். இப்படியெல்லாம் சொல்லுகிற காரியங்களை கவனிக்கிறோம். வேதத்தை கவனியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரானாலும் சரி, ஒன்று, உங்கள் ஆத்தும ரட்சிப்பை மாத்திரமே தேவன் விரும்புகிறார். உங்கள் ஆத்மாவின் மீட்பை அவர் விரும்புகிறார். தான் சிந்திய ரத்தம் வீணாய் போகக்கூடாது. தன்னுடைய ரத்தத்திற்கு பலன் கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கொர்நேலியவை போல எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஆட்களாக இருக்கலாம், மணிக்கணக்கில் ஜெபிக்கிற ஆட்களாக இருக்கலாம், குடும்பமாய் நான் கிறிஸ்தவர் தான் என்று வெளிப்படையாய் போய் வந்து கொண்டும் இருக்கிற நிலையாக இருக்கலாம், அல்லது கொர்நேலியவை போல தாராளமாய் ஆண்டவருக்கென்று சபைக்கு வருகிற எல்லாருக்கும் 2 வருஷத்துக்கு 3 முறை ஆகாரம் கொடுக்கலாம். சபையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வைத்து பேர் எழுதி வைக்கலாம். நான் ஆண்டவருக்கென்று இதையெல்லாம் செய்திருக்கிறேன், நான் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். நீங்க என்ன சொல்லிக்கிட்டாலும் சரி, ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லி அனுப்பினார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். கட்டளை தான், அவர் சொல்லி முடித்து விட்டார். நீங்கள் ஒவ்வொரு பகுதியாய் வேதத்தில் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 38வது வசனத்தில் சொன்னார் பேதுரு, நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன் இப்படி எல்லாம் அவர்கள் பிரசங்கித்தார்கள்? தேவனுடைய மனுஷனுடைய ஆத்தும மீட்பு மாத்திரமே. பேதுரு நின்று தரிசனம் சொல்லியிருப்பாரானால், யோவான் எழுந்து தீர்க்க தரிசனம் பார்த்திருப்பாரானால், எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய சரித்திரம், எத்தனை பேருடைய நிலைமையை அவர் பார்த்து சொல்லியிருப்பார்கள். யார் யாரை பார்த்தார்கள் என்று கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசத்தை மாத்திரமே பார்த்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தன்மைகள் குறைந்திருப்பதால் என்னை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, வேதம் உங்கள் ரட்சிப்பை பெரிதாய் எண்ணுகிறது. கொர்நேலியு, அம்மா கொர்நேலியு குடும்பத்தாரே, உங்கள் ரட்சிப்பை தேவன் பெரிதாய் எண்ணுகிறார். உன் தர்மம் நல்லது, உன் ஜெபம் நல்லது, உன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நல்லது, உன் உத்தமம் நல்லது, உன் மேன்மை நல்லது, நீ பாடுவது நல்லது, நீ தாளந்தை பயன்படுத்துவது நல்லது. ஆனால் உனக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இல்லாவிட்டால் அதற்கு பிரயோஜனமே இல்லை. நான் எவ்வளவு பாடிய பிரயோஜனம். அதனால தான் அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றும் இல்லை, அவன் அமைதியா போயிடுறான். இன்றைக்கு பிரசங்கம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. அவருடைய ஆசீர்வாதங்கள் காரியமே நான் ரட்சிக்கப்படுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குமானால், என் ரட்சிப்பு உள்ளே நுழையும் பொழுது எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்படுமா? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அருமையா எழுதின அந்த வார்த்தை அறிவீர்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 2:1 சேர்த்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் போன பின்பு சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மரணத்திற்கு ஒப்பாக, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு ஒப்பாக, அவர் எழுந்திருப்பதற்கு ஒப்பாக எல்லாம் சொல்லி முடித்தார்கள். நான் இன்றைக்கு இதுவரைக்குமே கீழ்ப்படியாமல் தான், இதுவரைக்கும் என் ஐதீகத்திற்காக, என்னுடைய சபையின் கட்டுப்பாட்டுக்காக, நான் இதிலே பிறந்து இதிலே வளர்ந்து இப்படி இருக்கிறேன் என்கிற அந்த கோட்பாடுக்காக நான் இன்றைக்கு திடீரென்று எப்படி இதை விட்டு வெளியே வருவது, எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று தன்னுடைய தானே அடக்கி நின்று கொண்டிருக்கிற ஆயிரங்கள் ஊழியர்களே உண்டு. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். தண்ணீர் முழுக்கு என்று விவரமாய் எழுதியிருக்கிறார். இதற்கு மேல் வேறு என்ன ஆதாரங்கள் வேண்டும் என்று எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். தண்ணீர் நாளே பரிசுத்தம், பரிசுத்தம் முழுவது தண்ணீர் முழுக்கினாலே. நீங்கள் அதற்கு கீழாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வாசித்து பாருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். 2 சேர்ந்தது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். கொர்நேலியு வீட்டாரை கவனியுங்கள்.
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால்தான் அப்படி என்று சொல்வதற்கு முன்பே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுதே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஏறக்குறைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்று நான் முழுமையாய் பிரசங்கித்த ஒருவன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எந்த காலத்தில் இல்லை, அது அப்போஸ்தலரோடு சரி. ஆண்டவர் அவர்கள் மேல் பொழிந்தருளினார். அவர்கள் யார் மேல் கை வைத்தார்களோ அவர்களோடு நின்று போனது என்று பிரசங்கித்தவன் நான், சொன்னவன் நான். அப்போ அபிஷேகம் இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது போல தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே அதற்கு பங்காளியாய் என்னை மாற்றினார். என்னை மாற்றின தெய்வம்தான் உங்களுக்காகவும் ரட்சிப்பின் அனுபவத்திற்காக இவ்வளவும் காத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வந்து பாருங்கள், அதன் மேன்மை வித்தியாசமாயிருக்கும். அபிஷேகம் என்று சொல்லி பாருங்கள், அதன் மகிமை வித்தியாசமாயிருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள்ளாய் மாறி பாருங்கள், அந்த ஊழிய வித்தியாசமாயிருக்கும். பரிசுத்தாவின் மேன்மைக்குள் நடந்து பாருங்கள், அதனுடைய தன்மை எங்கோ எங்கோ கொண்டு போகிற மேன்மைக்குரியதாயிருக்கும். பரலோகத்துக்கு போகலாம், தரிசனம் பார்க்கலாம், கடை வைக்கலாம், மளிகை கடை போடலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு காரியம் தெரியும், நான் அந்த அபிஷேகத்தின் வல்லமைக்குள் ஆகிவிட்டால் ஒவ்வொரு நிமிஷமும் இமைப்பொழுதும் போதித்து புத்தி சொல்லி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நடத்தி கொண்டு போகிற பாதை எத்தனை வித்தியாசம் என்பதை நம்மால் அறிய முடியும். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் தமது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று எழுதியிருக்கிறார். எங்கு? அங்கல்ல, அவர்கள் இருந்த காலத்திலும். அது இருக்கட்டும். இப்ப கொர்நேலியு வீட்டுக்கு வருவோம். கொர்நேலியு வீட்டார் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு பேதுரு உள்ளே நுழைந்தார். பேதுரு பிரசங்கித்தார். பிரசங்கிக்க தொடங்கின உடனே தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் தமது ஆவியை பொழிந்தருளினார் என்று எழுதி. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நம்மை போல ஆவியை பெற்றவர்கள் என்று சொன்னார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வித்தியாசம் இல்லாமல் அந்த மகிமையின் ஆவியை கொடுத்தார். அதற்கு பின்பு அவர்கள் அதை விட்டு வைக்கவில்லை, உடனுக்குடன் தண்ணீர் மூழ்கினார்கள். இந்த 2 காரியம் தான் இன்றைக்கு இருக்கிற காரியத்தில் ரொம்ப விசேஷமானது. ஒன்று, முழுகிக்கொள், அபிஷேகத்திற்குள்ளாய் மாறு. இல்லை, அபிஷேகம் பெற்ற நான் அவருக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒருவனாய் இருக்கணும். இந்த 2ம் இல்லாமலே இருக்கிற ஏராளமான கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. ஏராளமான கர்த்தருடைய ஜனங்கள் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க. அதுவும் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு முறை என்னுடைய சொந்த காரியமாக ஒரு வாலிபரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். அவரையே ஜெபிக்க சொல்லிவிட்டேன். என்னுடைய காரியத்திற்கு நீங்களே ஜெபியுங்கள். ஜெபிக்க ஆரம்பித்தார். உண்மையாய் எத்தனை ஆண்டுகள் கல்லூரியில், வேதாகம கல்லூரியில் படித்தவராயிருந்தால் கூட அத்தனை வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டார். அத்தனை வார்த்தைகளை உச்சரித்து அவ்வளவு நேர்த்தியாய் ஜெபித்தார். ஏறக்குறைய 42 நிமிடங்கள் ஜெபித்தார். எவ்வளவு காரியம் கவனிங்க. எவ்வளவு காரியத்தை சொல்லி ஒவ்வொன்று ஒரு பாடல் பாடி அதற்கு பின்பு தொகுப்பு போல ஒரு ஜெபத்தை கொண்டு வந்தார். ஆனால் தண்ணீரை முழுகிற அபிஷேகம் இல்லை. எப்படி இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறார்? இன்றைக்கு இப்படித்தான் ஆயிரங்களான கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றத்திற்குள் இருக்கிறோம். பெரிய ஏமாற்றத்திற்குள் இருக்கிறோம். நாங்கள் அந்த ஐயா சொல்லிட்டார், இந்த ஐயா சொல்லிட்டார், நாங்கள் அது இருந்துட்டோம், அது அப்படி இருந்து அவரே சொல்லியிருப்பார், அவருக்கே தெரியுமே. அவருக்கு தெரியாதனால தான் உங்களையும் சேர்த்து நடத்திட்டு போறார். அவரை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, வேதம் உங்களோடு பேசுகிறது, வேதம் உங்களோடு கூட பேசுகிறது. கொர்நேலியு, ஆவியானவர் தேவதூதன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவை உன் தர்மமும் உன் தான தர்மங்களும் உன் ஜெபங்களும் உன்னுடைய காரியங்களும் அல்ல. அவர் கண்டுபிடித்தது நீ ஒரு மாதிரியால் ரட்சிப்புக்கு உரியவன் என்று. நான் வாசித்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உன்னுடைய விசுவாசத்தின்படி உன்னை ரட்சிப்புக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதால் உன்னை இந்த விசுவாசத்திற்கு அழைத்தார். அழைத்தவர் நேர்த்தியாய், அழைத்தவர் ஏமாந்து போகாதபடி நீ அந்த ரட்சிப்புக்கு மாத்திரம் வந்து பார். இந்த ரட்சிப்பை மாத்திரம் உனக்கு சொந்தமாக்கிப்பார். அதனுடைய மேன்மை வித்தியாசமாய் மாறும். கொர்நேலியு, நீ என்ன செய்தாலும் உனக்கு ஆலோசனை ஒன்று, உன் ஆத்மாவின் ரட்சிப்பு அவருக்கு அருமையானது.
அதற்காக இயேசுவின் இரத்தம், அதற்காக இயேசுவின் காயம், அதற்காக இயேசுவின் பாடு, அதற்காக இயேசுவின் மறுரூபம், அதற்காக இயேசுவின் பாவ மாம்சத்தின் சாயல், அதற்காக இயேசுவின் அடிமை ரூபம், அதற்காக இயேசு தன்னைத்தானே வெறுத்து பூமிக்கு இறங்கி வந்த நிலை, அதற்காக மற்றவர்கள் கைகளினால் அடி, அதற்காக மற்றவர்கள் காரி துப்புகிற துப்புகளை வாங்கினார். இவ்வளவு காரியமும் என்னுடைய ரட்சிப்புக்காக, அந்த ரட்சிப்பின் மேன்மை அனுபவிக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்யும்படி ஒரு நிமிஷம் இந்த கொர்நேலியுவின் குடும்பத்தாரை சிந்தித்து பார்த்து, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன இருக்கிறது என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒரு நிமிஷம் சிந்திக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் தரலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொன்ன அந்த காரியத்தை நிமிஷத்திற்குள்ளாக எங்கள் உள்ளத்தில் கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய மனுஷனாக, கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக, கர்த்தரை கனம் பண்ணுகிற மனுஷனாக, அந்நியனா மனுஷன் ரோமனா இருந்தாலும், ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும், ஆண்டவரை தேடி வந்த ஒரு மனிதனாக இருந்ததா, அந்த மனிதனுடைய ஆத்துமாவின் ரட்சிப்பை மாத்திரம் பெரிதா எண்ணி, உன் தர்மத்திற்கு பதில், உன் காரியத்திற்கு பதில், நீ ஜெபத்திற்கு பதில் என்று சொல்லாமல், நீ ரட்சிக்கப்படுவதுதான் உன்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் கொர்நேலியு என்று சொல்லுகிற அந்த துணியோடு கூட உன் ரட்சிப்புக்குரியவைகளை கவனி என்று அவரை சுட்டி காட்டினது போல, ஆண்டவரே, இன்றைக்கு யாருடைய மனதிற்குள் அப்படிப்பட்ட காரியங்கள் தென்படுகிறதோ, யாரையெல்லாம் இந்த விசுவாசத்தோடு கூட ரட்சிப்புக்கென்று அழைத்தீரோ, ஒருவரையும் விடாமல் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. உம்முடைய நல்ல வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தை தொடட்டும். உம்முடைய நல்ல வார்த்தைகளாலே அவர்கள் இவைகளை சிந்திக்கட்டும், இவைகளை ஆலோசிக்கட்டும். எங்கள் தேவனாய் கர்த்தர் பெரியவர் என்று அறிந்திருப்பதால் கொர்நேலியுவை அவருடைய குடும்பத்தாரை முற்று பார்க்கிற உள்ளம் எங்களுக்கு தார். எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. பயம் இருந்தது, பக்தி இருந்தது, ஜெபம் இருந்தது, தர்மம் இருந்தது, தேவனோடு கூட நெருங்கி பழகிற பழக்கம் இருந்தது. ஆனால் ஞானஸ்நானமும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, அதனுடைய உள்கருத்தான ரட்சிப்பு என்பது இல்லை. இந்த ரட்சிப்புக்காக அவர்கள் செய்த எல்லாம் மறக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை சந்தித்த தேவனுடைய தூதனானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் சந்திப்பீராக, எல்லாரோடும் இடைபடுவீராக, எல்லாரோடும் உடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கட்டும். நான் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது நீர் செய்ய வேண்டியதை செய்வீர் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வோடு கூட உம்முடைய முகத்தை பார்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தாரும். என்ன செய்தாலும் என் ஆத்துமா ரட்சிப்பு தான் அவருக்கு அருமை என்கிற ஒரு உணர்வு உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அந்த உணர்வோடு கூட செயல்பட இடைபடுவீராக, பேசுவீராக, உணர்த்துவீராக, உமது மகிமை விளங்கப்படுவீராக. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமே, ஆமே. கொர்நேலியுவை சந்தித்து அவருடைய ஆத்தும ரட்சிப்பை பெரிதா எண்ணி அவருக்கு கிருபை வழங்கின ஒப்பற்ற தேவன் இன்றைக்கு இரவும் உங்களோடு கூட தமது தூதனை அனுப்பி பேசி உங்கள் மேலும் இறக்க வைத்து உங்கள் ஆத்ம ரட்சிப்பின் மேன்மையை அவர் கருத்தில் கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே.